இயலாமை என்று ஒன்று வரும் நமக்கு வாழ்க்கையில். என்னது? வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இயன்றுகிட்டே இருக்காது. எல்லாமே இயலும் செயலாகவே இருந்துகிட்டு இருக்கா. ஏன்னா நமக்கு இயலாமைன்னு ஒரு இடம் வந்து பார்த்தீங்களா, அந்த இயலாமையிலிருந்து பிறப்பது தான் இறையாண்மை. எப்படி? அந்த இயலாமையிலிருந்து நமக்கு ஜனிப்பது தான், உருவாவது தான், மன சிந்தனைகளை உதிப்பது தான் இறையாண்மை என்று சொல்லப்படுகிறது. நம்மளால முடியாதுப்பா, இது நம்ம சக்திக்கு உட்பட்டது, அவ்வளவுதான். என்ன, இதுக்கு மேலே நம்மளால் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி போய் சோர்ந்து உட்காரும் போது அந்த ஆத்மாவுக்குள்ளே உள்ளே உரைகின்ற கடவுள், என்ன கடவுள்னா உள்ளேயும் இருக்கிறான், நம்ம எல்லாம் கடந்து வெளியிலையும் இருக்கிறான்ங்கிறதுனால பேரே கடவுள்னு சொல்றாங்க. அப்படி அந்தராத்மாவாக இருக்கின்ற, பிரகாசமாக ஜொலிக்கின்ற அந்த பகவான் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை நமக்கு தூண்டுதல் செய்து அவனுடைய சிந்தனை நமக்கு வரும் வண்ணம் சில செயல்களை செய்வான். அது நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? நமக்கு துன்பம் நேரும் போது என்ன, அந்த துன்பமே நமக்கு ஒரு பாடம் சொல்லும் விதமாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்தும். அந்த அந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு நிலைமையில் இருக்கும். ஏன்னா அவ்வளவு தாண்டா, முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கதவு திறக்கும், இன்னும் ஒரு வாசல் திறக்கும். அந்த வாசல் வழியாக போனால் இன்னும் ஒரு பிரகாசமான வழி தெரியும். நம்முடைய முன்னேற்றம் ஊர்ஜிதமாகிவிடும், நிச்சயமாகிவிடும். அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில்.